வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு சாப்டர் 1ல எக்ஸாம்பிள் 1.3 பார்க்க போகிறோம். கொஷினில் வந்து பார்த்தீங்கன்னா லெட் ஏ ஈக்குவல் டு எக்ஸ் பிலாங்ஸ் டு என் கொடுத்துருக்காங்க. என் அப்படின்னா என்ன அப்படின்னாக்க நேச்சுரல் நம்பர்னு சொல்லுவோம். நேச்சுரல் நம்பர் 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும். 1 2 3 4 5 6 அப்படின்னு. ஏ வந்து எக்ஸ் பிலாங்ஸ் டு என். அதுக்கடுத்து பி வந்து எக்ஸ் பிலாங்ஸ் டு டபிள்யூ. டபிள்யூனா என்ன அப்படின்னா ஹோல் நம்பர். ஹோல் நம்பர் 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். 0 1 2 3 அப்படின்னு ஸ்டார்ட் ஆகும். நேச்சுரல் நம்பர்னா 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஹோல் நம்பர் அப்படின்னா 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். நெக்ஸ்ட் சி வந்து எக்ஸ் பிலாங்ஸ் டு என். ஸோ நேச்சுரல் நம்பர் தான். லெட் ஏ ஈக்குவல் டு எக்ஸ் பிலாங்ஸ் டு என் 1 லெஸ் தென் எக்ஸ் லெஸ் தென் 4. ஸோ ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க 1 லெஸ் தென் எக்ஸ் லெஸ் தென் 4 அப்படின்ட்டு. இதுக்கு மீனிங் என்னன்னா, இப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் 1லேருந்து 4 வரையும் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? 1லேருந்து 4 வரையும் என்ன நம்பர்ஸ்லாம் இருக்கு? 1, 2, 3, 4. ஸோ இந்த இடத்துல வந்து 1 லெஸ் தென் தான் கொடுத்துருக்காங்க. லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு கொடுக்கல. லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு அப்படின்னா இந்த லெஸ் தெனுக்கு கீழே ஒரு டேஷ் இருந்துச்சு அப்படின்னா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு. ஒரு டேஷ் இருந்துச்சு அப்படின்னா இங்கே இருக்கிற 1-ஐ நம்ம எடுத்துப்போம். இன்கேஸ் டேஷ் இல்லை அப்படின்னா இந்த 1-ஐ நம்ம எடுத்துக்க மாட்டோம். இந்த இடத்துல 1 லெஸ் தென் எக்ஸ் தான் இருக்கு, கீழே டேஷ் இல்லை. ஸோ நம்ம இந்த 1-ஐ எடுத்துக்க மாட்டோம். அதே மாதிரி 4ல் பார்த்தீங்கன்னா லெஸ் தென் 4 தான் இருக்கு, டேஷ் இல்லை. ஸோ இந்த 4-ஐயும் நம்ம எடுத்துக்க மாட்டோம். அப்போ என்ன தான் எடுத்துக்குவோம் அப்படின்னா 2, 3 மட்டும் தான் எடுத்துப்போம். அப்போ ஏ ஈக்குவல் டு 2, 3. அதே மாதிரி நம்ம பிக்கும் சிக்கும் கண்டுபிடிக்கணும். பியில் என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க? 0 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் தென் 2. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இந்த இடத்துல 0-வை எடுத்துப்போம். 0 1 2. ஆனால் இங்கே 2ல் வந்து பார்த்தீங்கன்னா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு கொடுக்கல. ஸோ நம்ம 2-வை எடுத்துக்க மாட்டோம். அப்போ பியோட செட்டு வந்து பார்த்தீங்கன்னா 0, 1. நெக்ஸ்ட் சி என்ன கொடுத்துருக்காங்க? சி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸ் பிலாங்ஸ் டு என், எக்ஸ் லெஸ் தென் 3ன்னு கொடுத்துருக்காங்க. எக்ஸ் லெஸ் தென் 3 அப்படின்னா எக்ஸ் பிலாங்ஸ் டு என் கொடுத்துருக்காங்க. ஸோ நேச்சுரல் நம்பர். நேச்சுரல் நம்பர் 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும். 1 2 3 அப்படின்னு. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா லெஸ் தென் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இந்த இடத்துல 3-ஐ எடுத்துக்க மாட்டோம். கீழே டேஷ் இருந்தால் மட்டும்தான் இந்த நம்பரை எடுத்துப்போம். இல்லை அப்படின்னா எடுத்துக்க மாட்டோம். ஸோ அப்போ சியோட வேல்யூ என்ன? 1, 2. ஃபர்ஸ்ட் மெயின் திங், இந்த ஒரு ஏபிசி கண்டுபிடிக்கிறது தான் மெயின். ஒன்ஸ் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்கான்? தென் வெரிஃபை தட் 2 சப்டிவிஷன் கொடுத்துருக்கான். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஏ கிராஸ் பி யூனியன் சி ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏ கிராஸ் பி இன்டர்செக்ட் சி ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் ஏ கிராஸ் சி. இப்படின்னு 2 சப்டிவிஷன் கொடுத்துருக்கான். ஃபர்ஸ்ட் நம்ம ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன்ல என்ன கொடுத்துருக்கான்? ஏ கிராஸ் பி யூனியன் சி ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி அப்படின்னு கொடுத்துருக்கான். கரெக்டுங்களா? ஃபர்ஸ்ட் ஈக்குவல் டுக்கு லெஃப்ட்ல இருக்கிறத லெஃப்ட் ஹேண்ட் சைடுன்னு சொல்லுவோம், ரைட்ல இருக்கிறத ரைட் ஹேண்ட் சைடுன்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துப்போம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன இருக்கு? ஏ கிராஸ் பி யூனியன் சி இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம பிராக்கெட் உள்ள என்ன இருக்கோ அதை சிம்பிளிஃபை பண்ணணும். பி யூனியன் சி. பியோட வேல்யூ என்ன? நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம். 0, 1 அப்படின்ட்டு. 0, 1 அண்ட் யூனியன் சியோட வேல்யூ என்ன? 1, 2. 1, 2. யூனியன்னா அப்படின்னா ஆல்ரெடி நம்ம சொன்னது தான். ஃபர்ஸ்ட் ஏல இருக்க நம்பர்லாம் எடுத்து எழுதணும், அதுக்கடுத்து பியில் இருக்க நம்பர் எடுத்து எழுதணும். ஒரே மாதிரி நம்பர் இருந்தால் அந்த நம்பரை விட்டுடணும். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு 0, 1. நெக்ஸ்ட் சியில் என்ன இருக்குது? 1, 2. ஆல்ரெடி பிலையும் சிலையும் 1ன்றது இருக்கு. ஸோ நம்ம 1 டைம் போட்டாவே போதும். நெக்ஸ்ட் 2. இது பி யூனியன் சி. நெக்ஸ்ட் ஏ கிராஸ் பி யூனியன் சி அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஏவோட வேல்யூ எடுத்து எழுதும். ஏவோட வேல்யூ என்ன? நமக்கு 2, 3. அப்போ ஃபர்ஸ்ட் 2, 3 எழுதணும்.
அதுக்கடுத்து பி யூனியன் சியோட வேல்யூ என்ன? இதுதான் பி யூனியன் சியோட வேல்யூ. ஸோ அந்த நம்பர் எடுத்து எழுதுவோம். அந்த நம்பர் என்ன? 0, 1, 2. நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிராஸ் எப்படி பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஏல இருக்க ஃபர்ஸ்ட் நம்பர் எடுத்து பி யூனியன் சியில் இருக்க எல்லா நம்பரோடையும் மெர்ஜ் பண்ணி எழுதணும். அதுக்கடுத்து செகண்ட் நம்பர் எடுத்து அதே மாதிரி எல்லா நம்பரோடையும் மெர்ஜ் பண்ணி எழுதணும். எழுதுவோமா? 2, 0, 2, 1, 2, 2, 3, 0, 3, 1, 3, 2. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஏ கிராஸ் பி யூனியன் சியோட ஆன்சர். இதை நம்ம ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனாக எடுத்துப்போம். நெக்ஸ்ட் ரைட் ஹேண்ட் சைடு. ரைட் ஹேண்ட் சைடு என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்க நமக்கு? ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி. என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்க? ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி. ஃபர்ஸ்ட் நம்ம பிராக்கெட்டில் இருக்கிறத கண்டுபிடிக்கணும். ஏ கிராஸ் பி. ஏவோட வேல்யூ என்ன? ஏவோட வேல்யூ 2, 3. பியோட வேல்யூ 0, 1. ஏவோட வேல்யூ 2, 3. பியோட வேல்யூ 0, 1. சேம் மெத்தட். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் நம்பர் எடுத்து எல்லா நம்பர் கூடயும் மெர்ஜ் பண்ணி எழுதுவோம். ஸோ எப்படி? 2, 0, 2, 1. அதுக்கு அடுத்து செகண்ட் நம்பர் எடுத்து அதே மாதிரி மெர்ஜ் பண்ணி எழுதுவோம். 3, 0, 3, 1 அப்படின்ட்டு. சேம் அதே மாதிரி ஏ கிராஸ் சி. ஏவோட வேல்யூ என்ன? நமக்கு தெரியும் 2, 3 அப்படின்னு. சியோட வேல்யூ 1, 3. சியோட வேல்யூ 1, 2. சேம் மெத்தட். ஃபர்ஸ்ட் நம்பர் எடுத்து ரெண்டு நம்பரோடையும் மெர்ஜ் பண்ணி எழுதலாம். 2, 1, 2, 2 அப்படின்ட்டு. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் நம்பர் எடுத்து அதே மாதிரி மெர்ஜ் பண்ணி எழுதணும். 3, 1, 3, 2 அப்படின்னு. ஃபர்ஸ்ட் ஏ கிராஸ் பியோட வேல்யூ என்னன்றதை எழுதணும். ஏ கிராஸ் பியோட வேல்யூ என்ன? 2, 0, 2, 1, 3, 0, 3, 1. அதுக்கடுத்து யூனியன் ஏ கிராஸ் சி. 2, 1, 2, 2, 3, 1, 3. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம எந்த வேல்யூ ரிப்பீட் ஆகுதுன்றதை பார்க்கணும். 2, 1, 2, 1 ரிப்பீட் ஆகுது. 3, 1, 3, 1 ரிப்பீட் ஆகுது. ஸோ இதை ரெண்டுத்தையுமே வந்து நம்ம ஒரு வாட்டி எழுதுனா போதும். அப்போ ஃபர்ஸ்ட் ஆர்டர் படி எழுதணும் அப்படின்னா 2, 0, 2, 1. இங்கே 2, 2 இருக்கு இல்லையா? ஸோ இதை ஆர்டர் படி நம்ம எழுதிக்கலாம். 2, 2. நெக்ஸ்ட் 3, 0, 3, 1, 3, 2. புரியுதுங்களா? ரெண்டு வாட்டி வர்றதை நம்ம சிங்கிள் டைம் எழுதுனா போதும். இது ஈக்குவேஷன்ஸ் 2. இப்போ இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனும் செகண்ட் ஈக்குவேஷனும் ஒரே மாதிரி இருக்கா? இந்த இடத்துல 2, 0, 2, 1, 2, 2, 3, 0, 3, 1, 3, 2. அதே மாதிரி இருக்கா பார்க்கலாமா? 2, 0, 2, 1, 2, 2, 3, 0, 3, 1, 3, 2. ஸோ இந்த இடத்துல எல்ஹெச்எஸும் ஆர்ஹெச்எஸும் ஈக்குவல். ஸோ கொடுத்துருக்க கண்டிஷன் ட்ரூ. ஸோ நம்ம எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ், ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் ஈக்குவல் டு செகண்ட் ஈக்குவேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் கொஷினில் என்ன கொடுத்துருக்கான் அதை நம்ம திருப்பி எழுதணும். ஏ கிராஸ் கொஷினில் என்ன கொடுத்துருக்கான்? ஏ கிராஸ் பி யூனியன் சி ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி. Hence verified.